இந்த காணொளியில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா ஒரு எதிர்பார்ப்பு, அதனால் ஏற்படுற ஏமாற்றம். இது கர்மாவோட எப்படி இணைஞ்சு நம்ம வாழ்வியல் முறையில் பல்வேறு துன்பம் இன்னல்களுக்கு ஆளாகிறோம் என்ற ஒரு சப்ஜெக்டை இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். எதிர்பார்ப்பு ஒரு மனிதனோட வாழ்வியல் முறையில் முதல்ல பருவ காலத்தில், பள்ளி பருவத்திலேயோ இல்லை காலேஜ் பருவத்திலேயோ ஒரு நண்பன்கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது ஒரு அந்த வாலிப காலத்தில் ஒரு பெண் ஆண்கிட்டேயோ ஆண் பெண்கிட்டேயோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரு எதிர்பார்ப்பு சரியான முறையில் அது மிகப்பெரிய துன்பத்துக்கோ இன்னலுக்கோ ஆளாகக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துது. அதாவது ஒரு காதல் வயப்படுறாங்கன்னு வைங்க வாலிப பருவத்தில், அது எதிர்பார்ப்பு நிறைவடையலை அப்படின்னா அதனோட தாக்கம் கர்மா வினையில் போய் கனெக்ட் விபரீதமான முடிவுகளோ இல்லை ஆண் விபரீதமான முடிவுகள் எடுத்தாங்கன்னா அதோட தாக்கம் கர்ம நிலையில் உச்சக்கட்டத்தை அடையுது. இது மாதிரி பல்வேறு நிலைப்பாடில் பல்வேறு கால வாழ்வியல் முறையில் இந்த கர்மா தான் ஆதிக்கத்தை அதிகம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வருது. இன்றைய காலகட்டத்தில் இது எப்படின்னு அடுத்த கட்ட வாழ்வியல் முறையில் திருமண நிகழ்ச்சியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அடிப்படை தேவைகள் பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு வச்சு தான் அந்த திருமணத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்றது நடைமுறை வாழ்க்கைக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இது எல்லாமே முன்ஜென்ம தொடர்பின் அடிப்படையில் தான் இந்த திருமண வாழ்க்கைலாம் அமையுதுன்றத இந்த உண்மை தகவலை நீங்கள் உணரணும். இந்த நிலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதிர்பார்ப்போட ஒரு விஷயத்தை நீங்கள் திருமணம்லாம் நிகழ்ச்சி இன்றைக்கி எல்லாமே நடக்குது. எதுவும் வாழ்வியல் முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு முறையில் தான் நடந்துட்டுருக்கு. ஒரு தாய் மகளோட எதிர்பார்ப்பு, ஒரு மகள் தாய்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு அப்பா மகன், மகன் அப்பா, இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட அந்த வாழ்வியல் முறை பண்ணும்போது அதில் ஒரு ஏமாற்ற நிலையை அடையுது. அந்த ஏமாற்றம் கர்மாவோடு தொடர்பற்று, அதாவது அந்த எதிர்பார்ப்பு ஒரு அளவோடு இருக்கும்போது அந்த சுயநலத்தின் அளவு கம்மியாக இருக்கும். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த சுயநலத்தின் தன்மை ஓங்கி இருக்கும். இது எனக்கு எதுவுமே எதிர்பார்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்கள் பொதுநல தன்மைக்கு வந்துடுவீங்க. அப்போ பொதுநல தன்மையில் அந்த கால வாழ்க்கையில் அப்படி தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு மனசில் ஒரு ஏக்கம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த தன்மையை அந்த நிலையை கடைபிடிச்சாங்க. வாழ்க்கையில் சுபமங்கலத்தோடு வாழ்ந்தாங்க. இன்றைய காலகட்டம் இப்போ இருக்கிற நிலைப்பாட்டில் இந்த எதிர்பார்ப்பு சார்ந்த வாழ்க்கை மிகவும் துன்பம் இன்னல்களுக்கு பல்வேறு இடர்பாடுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டு இருக்கோம். இதை எப்படி மேன்மை அடைஞ்சு கடந்து வாழக்கூடிய ஒரு நிலையை அடைய போகிறோன்றது தான் இந்த காணொலியுடைய முக்கியமான நோக்கம். எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கிங்க. கம்மியாக இருக்கணும்னா பொதுநலமாக மாறணும். அந்த பொதுநலமாக மாறக்கூடிய பக்குவமோ அந்த தன்மையோ அது இயல்பாக ஒரு சில பேருக்கு இயற்கையாகவே இருக்கும். சில பேருக்கு அதை ஒரு பயிற்சியோ இல்லை தவம் தியானம் பெரியவங்க கொடுத்துருக்கிற பல்வேறு வழிமுறைகள்னால இந்த நிலையை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வாழ்வியல் முறை மாறுபடும். அந்த எதிர்பார்ப்பு, இப்போ ஒரு தொழில் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு, ஒரு சப்ளை பண்ணுறாரு, ஆர்டர் முடிச்சுட்டு பணம் இந்த குறிப்பிட்ட தேதியில் வரும்னு எதிர்பார்க்குறாரு. கஸ்டமர்கிட்ட இருந்து அந்த நிலை மாறுது. அப்போ அவருக்குள்ளே அந்த கோபம், லோபம், குரோதம், அந்த விஷயங்கள் கர்மாவோட கனெக்ட் ஆகுது. ஒரு முதலாளி தொழிலாளிக்கு வேலைக்கு சேர்க்குறார். வேலையில் இருக்க காலகட்டம் மாதிரி தொழிலாளி நடந்துக்கிறது இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரோட சூழ்நிலை
பல்வேறு காரணங்கள்னால அவரு ஒரு நிலைப்பாட்டிலிருந்து மாறும்போது, அந்த தொழிலாளிக்கும், முதலாளிக்கும் ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு நிலையை வந்து அங்கே தகர்க்கப்படுது. ஆன கர்ம நிலைக்கு கர்ம வினையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். இந்த மாரி வாழ்க்கையில பல்வேறு காலகட்டங்கள். இப்போ அடுத்தது ஒரு முதிய பருவம்னு வைங்க. இப்போ சீனியர் சிட்டிசன் ஆயிட்டீங்கன்னா, குழந்தைங்க கிட்ட இருந்து கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா? கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யுது. மனசுக்கு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாங்களா? நாங்க கேட்டதெல்லாம் வந்து ஏதாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இன்னைக்கு உண்மையான வாழ்வியல் முறை நீங்க சொல்லிக்கலாம். என் பையன் வந்து அப்ராட்ல இருக்கான், இங்க இருக்கிறான், இவ்ளோ பேசினான். ஆனா, அந்த மனசுக்குள்ள, ஆத்மாக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யுது. அது வெளிப்படையா யார்கிட்டயும் சொல்ல முடியல உங்கனால. இதுதான் எதார்த்தமான உண்மை. நம்ம வெளியில வந்து என் பிள்ளை இப்படி படிச்சிருக்கான், இங்க, அங்கன்னு. ஆனா, ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க மறைமுகமா அவங்களுக்கு வந்து ஒரு கர்மாவ சேர்க்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு நீங்களும் ஒரு கருவியா இருக்கீங்கன்றதுக்கு இதன் மூலம் சொல்லிக்கிறேன். காரணம் என்னன்னா, இங்க இயற்கையின் சுழற்சி முறையில எல்லாமே சரியான ஒரு நீதி, தர்மத்து பிரகாரம் தான் வழி நடத்தணும். மனுஷனோட வாழ்வியல் முறை இப்படி தான் இருக்கணும். அது தகவல உள்வாங்கி வாழ்வியல் முறையில எதிர்பார்ப்பு, சுயநலம், கர்மாவோடு தொடர்புடையது. பொதுநலம், கர்ம வினையற்ற ஒரு நிலை. நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லிட்டேன். இப்போ நீங்க எதிர்பார்ப்போட வாழணுமா? இல்ல எப்படி வாழணுன்ற ஒரு செயல்முறைய நீங்க உணர்ந்து, அதுக்கேத்த மாரி நீங்க வாழ்வியல் வாழணுன்றத நான் அன்போட வேண்டி கேட்டுக்கிறேன். வணக்கம்.